அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.72 பின்வருவன பற்றி செவ்வக வடிவில் எழுதுக. ப்ராப்ளம் cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம தரோவாக படிச்சுக்கிடணுமா. cos θ1 plus I sin θ1 divided by cos θ2 plus I sin θ2 equal to cos θ1 minus θ2 plus I sin θ1 minus θ2. cos of minus θ cos θ, sin of minus θ minus sin θ. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளத்தை எழுதுவோம். cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 cos pi by 3 plus I sin pi by 3, that is equal to cos θ cos of minus θ எழுதணும், cos pi by 6. ஓகேவா? plus I sin minus θ minus sin θ, அப்போ minus pi by 6. இந்த மைனஸ் இங்கே வந்தால் வந்துடும். நம்ம sin of minus θ minus sin θ. ஸோ இந்த மைனஸ் I sin pi by 6 இது இது ஈக்குவலாக இருக்கும். cos minus θ cos θ தான். ஓகே, that is divided by 2 cos pi by 3 plus I sin pi by 3, that is equal to இப்போ இதில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். cos θ1 minus cos θ1 plus I sin θ1 divided by cos θ2 plus I sin θ2. இதை cos of θ1 minus θ2ன்னு எழுதுவோம். ஸோ இதை எப்படி எழுதலாம், cos of என்ன எழுதலாம், that is equal to இந்த 1/2 ஃபஸ்ட்டு எழுதுவோம். 1 of ஓகேவாம்மா, 1/2 வெளியே எடுத்து cos of θ1 minus θ1 minus θ2 plus I sin minus pi by 6 minus pi by 3 cos of θ1 minus θ2. So minus pi by 6 minus pi by 3 plus I sin θ1 minus θ2. So minus pi by 6 minus pi by 3. So that is equal to 1/2 cos of என்னது 6 என்னது எல்சிஎம் எடுத்திருக்கோம், மைனஸ் பை மைனஸ் 2π ப்ளஸ் I sin 6 எடுத்துரும் மைனஸ் பை மைனஸ் 2π. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன எழுதுவோம், 1/2, that is 1/2 cos of 6 நம்ம மைனஸ் 3π by 6 plus I sin minus 3π by 6. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 cos pi by 2 plus I sin minus pi by 2. ஸோ 1/2 cos இது மைனஸ் pi by 2, cos 90 டிகிரி 0 அப்படி தானே, ப்ளஸ் I sin 90 டிகிரி என்னது minus 1 அப்படி தானேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 minus I. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு minus I/2. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி இதுன்னு என்ன சொல்லுங்க, பின் வருவனவற்றை செவ்வக வடிவில் எழுதியிருக்கோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதான் என்னது minus I minus I/2. So that is cos of pi by 6 minus I sin pi by 6 divided by 2 cos pi by 3 plus I sin pi by 3. இதனுடைய ஆன்சர் minus I/2. ஓகேம்மா? இந்த வீடியோவை 1 time 2 time ஓட விட்டு படிங்கம்மா.
ஓகேவா? இந்த வீடியோ வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து இந்த 2 ஃபார்முலாவும் நம்ம தரோவாக படிச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை படித்தா தான் இந்த ஃபார்முலாவை இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.